சொல்லியிருக்கோம். அதில் ஃபஸ்ட்டு ஃபார் லூப் சொல்கிறோம். ஃபார் லூப் வந்து என்ட்ரி கண்ட்ரோல், அதாவது ஸ்டார்டிங்லேயே லூப் பாடி ஆஃப் த லூப்புக்கு பிகினிங்லேயே கண்டிஷன் செக் பண்ணிடும். ஓகேங்களா, இதுதான் ஈஸியஸ்ட் லூப்பிங் ஸ்டேட்மெண்ட். இது வந்து கோட்ஸை வந்து திரும்ப திரும்ப எக்ஸிக்யூட் பண்ணுறது, ரிப்பீட்டடாக எக்ஸிக்யூட் பண்ண அலோவ் பண்ணும். இதில் 3 டிஃப்ரெண்ட் ஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்குது. ஒன்று ஃபார் லூப்பில் ஸ்டார்டிங்லேயே இனிஷியலைசேஷன், டெஸ்ட் எக்ஸ்பிரஷன், அதுக்கு இன்னொரு பேர் கண்டிஷன் அண்ட் அப்டேஷன். இந்த மூணுமே எதால செப்பரேட் ஆகிருக்கும்னா செமிகோலன். இந்த மூணுக்கு நடுவில் வந்துட்டு என்ன இருக்கும்னா இப்படி செமிகோலன் இருக்கும். ஓகேங்களா, ஃபார் லூப்போட சின்டாக்ஸ் ஃபார் பார்த்தீங்களா 3 எக்ஸ்பிரஷன் இருக்கு. இனிஷியலைசேஷன், டெஸ்ட் எக்ஸ்பிரஷன், அப்டேஷன். இந்த மூணு எதால செப்பரேட் ஆகிருக்குது, இடையில செமிகோலன் கொடுக்கணும். ஸோ இது வந்து பேரான்தசிஸ்குள்ள தான் எழுதணும் இந்த மூணையும். இப்போ பார்த்தீங்கன்னா இனிஷியலைசேஷனில் கண்ட்ரோல் வேரியபிள் ஃபஸ்ட்டு இனிஷியலைஸ் ஆகும். உள்ளே வரும்போது ஃபஸ்ட்டு இதுதான் எக்ஸிக்யூட் ஆகும். ஓகேங்களா, இது ஒரே ஒரு வாட்டி தான் உள்ளே என்டர் ஆகும்போது மட்டும்தான் எக்ஸிக்யூட் ஆகும். திரும்ப இந்த லூப் ரிப்பீட் ஆகும்போது இந்த பார்ட்டுக்கு வரவே வராது. ஓகேங்களா, இது வந்து கண்ட்ரோல் வேரியபிளை இனிஷியலைஸ் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். நம்ம இனிஷியலைசேஷன் நம்ம என்ன சொல்லியிருக்கோம், சப்போஸ் int a is equal to 1 கொடுத்தோம்னு வச்சுக்கோங்க, இது இனிஷியலைசேஷன். ஸோ இந்த பார்ட் உள்ளே வரும்போது மட்டும்தான் எக்ஸிக்யூட் ஆகும். இது முடிச்சோன்னா அடுத்தது எங்கே போகும்னா டெஸ்ட் எக்ஸ்பிரஷன். டெஸ்ட் எக்ஸ்பிரஷனில் ஒரு கண்டிஷன் கொடுத்துருப்பாங்க. சப்போஸ் a greater than a less than 10, அங்கே சொன்னதே சொல்கிறேன், கொடுத்துருந்தாங்கன்னா இது ட்ரூ அப்படின்னா இந்த பாடி ஆஃப் த லூப், கர்லி பிராக்கெட், இந்த கர்லி பிராக்கெட்டுக்குள்ள இருக்கிற இந்த ஸ்டேட்மெண்ட்ஸ் தான் பாடி ஆஃப் த லூப். ஸோ பாடி ஆஃப் லூப் எங்கே ஆரம்பிக்குது, கர்லி பிராக்கெட் டு திஸ் கர்லி பிராக்கெட். இது ட்ரூவாக இருந்ததுன்னா அந்த பாடி ஆஃப் த லூப் எக்ஸிக்யூட் ஆகும். ஃபால்ஸாக இருந்ததுன்னா என்ன ஆகும், ஸ்டேட்மெண்ட் எக்ஸுக்கு வந்துடும். ஓகேங்களா, ஸோ இப்போ ட்ரூவாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, இப்போ இந்த ஸ்டேட்மெண்ட்ஸ் பாடி ஆஃப் த லூப் எக்ஸிக்யூட் ஆகும். இந்த பாடி ஆஃப் த லூப் இதோட முடியுதுங்களா, இது முடிஞ்சோன்னா என்ன ஆகும், அடுத்தது எங்கே போகும்னா அப்டேஷனுக்கு போகும். அப்டேஷன் எக்ஸ்பிரஷனில் என்ன ஆகும்னா இந்த கண்ட்ரோல் வேரியபிள் இன்க்ரிமெண்ட் ஆகும். தட் இஸ் a ப்ளஸ் ப்ளஸ்ன்னு வச்சுக்கோங்க, ஏற்கனவே 1 இருக்கு, இப்போ ஏவோட வேல்யூ என்னவா மாறிடும், 2ஆக மாறிடும். இப்போ இது முடிச்சோன்னா அடுத்தது கண்ட்ரோல் எங்கே போகும்னா டெஸ்ட் எக்ஸ்பிரஷனுக்கு போகும். இப்போ டெஸ்ட் எக்ஸ்பிரஷன் செக் பண்ணும். இப்போ பார்த்தீங்கன்னா 2வா, இங்கே 2 ஆயிடுச்சா, 2 லெஸ் தென் 10, ட்ரூவாக இருந்தால் திரும்ப இந்த பாடி ஆஃப் த லூப் எக்ஸிக்யூட் ஆகும். திரும்ப அப்டேஷன் வரும், திரும்ப டெஸ்ட் எக்ஸ்பிரஷன் செக் பண்ணும், ட்ரூவாக இருந்தால் திரும்ப ரிப்பீட் ஆகும். இது எது வரைக்கும் ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும்னா இந்த டெஸ்ட் கண்டிஷன் ஒரு ஸ்டேஜில் ஃபால்ஸ் ஆகும். சப்போஸ் இங்கே a ப்ளஸ் ப்ளஸ்ன்னு கொடுக்கும்போது 2 ஆகும், 3 ஆகும், 4 ஆகும், 5 ஆகும், 9 வரைக்கும் அது எக்ஸிக்யூட் ஆகும். 10 ஆகும்போது இப்போ ஏவோட வேல்யூ 10 ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, 10 லெஸ் தென் 10 ஃபால்ஸ், அப்போ ஸ்டேட்மெண்ட் எக்ஸுக்கு வந்துடும். ஓகேங்களா, ஸோ இந்த டெஸ்ட் எக்ஸ்பிரஷன் ஃபால்ஸ் ஆகும்போது ஒன்ஸ் இட் கெட்ஸ் ஃபால்ஸ் இட் வில் எக்ஸிட் த லூப். லூப் விட்டு வெளியே வந்துடும். தட் இஸ் த லூப் இஸ் டெர்மினேட்டட். இதை வந்து டயக்ராமேட்டிக் ஃபார்மில் சொல்லியிருக்காங்க. இந்த இனிஷியலைசேஷன் எங்கே சொல்லியிருக்காங்க, இனிஷியலைசேஷன் முடிச்சுன்னா அடுத்தது எங்கே போகுது, டெஸ்ட் எக்ஸ்பிரஷன். அதை தான் இங்கே டெஸ்ட் எக்ஸ்பிரஷன் சொல்லியிருக்காங்க. இந்த டெஸ்ட் எக்ஸ்பிரஷன் ட்ரூவாக இருந்தால், இது ட்ரூவாக இருந்தால் என்ன ஆகும், இந்த பாடி ஆஃப் த லூப் எக்ஸிக்யூட் ஆகுது இல்லைங்களா, அப்போ இங்கே ட்ரூவாக இருந்ததுன்னா பாடி ஆஃப் த லூப் வில் பி எக்ஸிக்யூட்டட். இஃப் திஸ் இஸ் ட்ரூ த பாடி ஆஃப் த லூப் இஸ் எக்ஸிக்யூட்டட். அப்புறம் இது எக்ஸிக்யூட் ஆனோன்னா இது எங்கே போகுது, அடுத்தது அப்டேஷன். ஸோ இது முடிச்சோன்னா இது எங்கே போகுது, அப்டேஷன் ஸ்டேட்மெண்ட்ஸ் போகுது. அது அந்த அப்டேஷன் எக்ஸ்பிரஷனுக்கு தான் அங்கே போகுது, அது இங்கே போட்டிருக்கோம். இது முடிச்சோன்னா என்ன ஆகுது, தென் டெஸ்ட் எக்ஸ்பிரஷனுக்கு போகுது. ஸோ இது முடிச்சோன்னா இங்கே பாருங்க டெஸ்ட் எக்ஸ்பிரஷன் போகுது. அப்டேஷன் முடிச்சோன்னா டெஸ்ட் எக்ஸ்பிரஷன் தானே போகுது, அதே போல் அப்டேஷன் முடிஞ்சோன்னா டெஸ்ட் எக்ஸ்பிரஷனுக்கு வருது. ஸோ திரும்ப இது ட்ரூவாக இருந்ததுன்னா என்ன ஆகும், திரும்ப பாடி ஆஃப் த லூப் வரும், திரும்ப அப்டேஷனுக்கு போகும், திரும்ப டெஸ்ட் எக்ஸ்பிரஷன் எக்ஸிக்யூட் ஆகும், இப்படி போயிட்டே இருக்கும். எப்போ இது ஃபால்ஸ் ஆகும்போது என்ன ஆகும், இந்த லூப் விட்டு லூப் டெர்மினேட் ஆகிடும், லூப் விட்டு வெளியே போச்சிடும் இல்லையா. ஸோ இப்போ எப்போ இந்த லூப் விட்டு வெளியே வரும், எக்ஸிட் ஃபார் லூப் எப்போ நடக்கும், ஃபால்ஸாக இருக்கிறப்ப. ஓகேங்களா, ஃபால்ஸாக இருக்கிறப்ப இந்த எக்ஸிட் ஆகும்போது எங்கே வரும், ஸ்டேட்மெண்ட் எக்ஸுக்கு வரும். ஏன்னா இந்த ஸ்டேட்மெண்ட் எக்ஸ் தான் பாடி ஆஃப் த லூப் விட்டு வெளியே இருக்குது. ஸோ இது ஃபால்ஸ் ஆகும்போது ஸ்டேட்மெண்ட் எக்ஸுக்கு வரும், அதை தான் இங்கே கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து இல்லஸ்ட்ரேஷன் 10.7 ஃபார் லூப். இந்த ப்ரோக்ராம் வந்து 0 to 9 வரைக்கும் நம்பர்ஸ் டிஸ்பிளே பண்ணுறதுக்காக எழுதியிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஹேஷ் இன்க்ளூட் யூசிங் நேம் ஸ்பேஸ் எஸ்டிடி இன்ட் மெயின், இந்த 3 லைன் வந்து ஆஸ் யூஷுவல். ஸோ ப்ரோக்ராம் ஸ்டார்ட்ஸ் த எக்ஸிக்யூஷன் ஃப்ரம் இன்ட் மெயின் ஃபார். இது வந்து உங்களுக்கு தனியாக இந்த ப்ரோக்ராமில் புக்கில் வந்துட்டு இன்ட் ஐ கொடுத்துட்டாங்க முந்தின லைனில், அடுத்த லைனில் i is equal to 0 கொடுத்துருக்காங்க. நான் ரெண்டையும் ஒன்றா கிளப் பண்ணி போட்டிருக்கேன், இப்படியும் போடலாம், அதனால நான் அப்படி எழுதியிருக்கேன். இது வந்து பார்த்தீங்கன்னா இனிஷியலைசேஷன் எக்ஸ்பிரஷன். இது என்னது, திஸ் இஸ் இனிஷியலைசேஷன் எக்ஸ்பிரஷன்.
ஐஇ போட்டுக்கிறேன் உங்களுக்காக. பேஜ் நம்பர் 165 ஃபர்ஸ்ட் எக்ஸ்பிளைன் பண்ணுறேங்க, அப்புறமா அவுட்புட் எழுதுறேன். ஓகேங்களா? ஸோ இது வந்து என்னது, I less than 10ங்கிறது டெஸ்ட் எக்ஸ்பிரஷன். ஓகேங்களா? I ப்ளஸ் ப்ளஸ்ங்கிறது இன்க்ரிமெண்ட் ஆகுதுங்களா? இன்க்ரிமெண்ட்னாவே என்னது, அப்டேஷன் எக்ஸ்பிரஷன். இது வந்து சி அவுட் வேல்யூ ஆஃப் I கோலன் கொட்டேஷனுக்குள்ள less than I less than end line. இது வந்து பாடி ஆஃப் த லூப். திஸ் இஸ் த லூப் பாடி. ஓகேங்களா? இது வந்து லூப் பாடி. இது வந்து ஏன் கார்லி பிராக்கெட் கொடுக்கல அப்படின்னா, ஒரே ஒரு ஸ்டேட்மெண்ட் இருந்ததுன்னா, சிங்கிள் ஸ்டேட்மெண்ட் இருந்ததுன்னா கார்லி பிராக்கெட் வந்து இட்ஸ் நாட் நெசசரி. ஏன்னா இந்த ஃபார் லூப்ல கார்லி பிராக்கெட் இருந்ததுன்னா ஓகே, இதுக்கு கார்லி பிராக்கெட் கொடுத்தாலும் கரெக்ட். இந்த ஒரு ஸ்டேட்மெண்ட்டுக்கு எது வரைக்கும் பாடி ஆஃப் த லூப் எடுத்துக்கும்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஃபார் அப்புறம் இந்த எக்ஸ்பிரஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் எங்க செமிகோலன் முடியுதோ அது வரைக்கும் தான் இந்த பாடி ஆஃப் த ஃபார் லூப். ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த இடத்துல இது வரைக்கும் வரனால இந்த சிங்கிள் லைன் தான் இந்த பாடி ஆஃப் த லூப். ஓகேங்களா? ஸோ இப்போ மோர் தென் ஒன் லைன் வந்ததுன்னா, இப்போ இன்னும் 2-3 லைன் வருதுன்னு வச்சுக்கோங்க. அப்போ நம்ம அப்போ அது கேர்லி ப்ராக்கெட்ல கண்டிப்பாக கொடுக்கணும். கேர்லி ப்ராக்கெட்ல கொடுக்கலனா என்ன எடுத்துக்கும் அப்படின்னா, சப்போஸ் இந்த கேர்லி ப்ராக்கெட் கொடுக்கல, பாடி ஆஃப் த லூப்ல இந்த 3 லைன் வருது அப்படின்னா, அப்போ இது வரைக்கும் தான் பாடி ஆஃப் த லூப்பாக எடுத்துக்கும். அப்போ இந்த 3 லைனையும் விட்டுடும். லூப் எக்ஸிட் ஆகும்போது எங்க வரும்னா, இது கீழே இருக்கிற அந்த ஃபர்ஸ்ட் லைனுக்கு வரும். சப்போஸ் இப்போ கேர்லி ப்ராக்கெட் கொடுத்தோம்னா இந்த லைன், இந்த 3 லைன் 4 லைனும் பாடி ஆஃப் த லூப்பாக எடுத்துக்கிட்டு ஃபால்ஸ் ஆகும்போது ரிட்டர்ன் 0க்கு வரும். ஸோ அப்போ உங்களுக்கு ப்ரோக்ராம் ப்ராப்பராக ஒர்க் ஆகும். புரிஞ்சுதுங்களா? ஏன் கேர்லி ப்ராக்கெட் எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்ட்டு. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இது எப்படி ஒர்க் ஆகுது, அவுட்புட் எப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கலாம். அவுட்புட் பார்ப்போம். இப்போ ஃபர்ஸ்ட் என்ன ஆகுது, இனிஷியலைசேஷன். இன்ட் I is equal to 0 ஐல என்ன வேல்யூ இருக்கும், 0. அடுத்து இது முடிச்சோன்னா எங்க போகும், டெஸ்ட் எக்ஸ்பிரஷன் இதுக்கு தான் வரும். இங்க ஐயோட வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணிக்கும். 0 less than 10. ஐயோட வேல்யூ 0 தானுங்க. அப்போ 0 less than 10 ட்ரூ ஆர் ஃபால்ஸ், ட்ரூ. ட்ரூனா எங்க போகும், இந்த பாடி ஆஃப் த லூப் எக்ஸிக்யூட் ஆகும். அப்ப இந்த பாடி ஆஃப் த லூப்ல என்ன இருக்கு, சி அவுட் வேல்யூ ஆஃப் I கோலன் கொட்டேஷன்ல இருக்கிறதுனால அது அப்படியே டிஸ்பிளே ஆகும். கொட்டேஷன்ல எதை கொடுத்தாலும் அப்படியே டிஸ்பிளே ஆகும் கோலன் வரைக்கும். லெஸ் தென் ஐல என்ன வேல்யூ இருக்குதுங்க, 0. எண்ட் லைன் பார்த்தோம்னா கர்சர், இங்க இருக்கிற கர்சர் என்ன ஆகும், அடுத்த லைனுக்கு வந்துடும். அதுக்கப்புறம் திரும்ப என்ன, பாடி ஆஃப் த லூப் முடிச்சோன்னா எங்க போகும், அடுத்தது அப்டேஷன் எக்ஸ்பிரஷனுக்கு போகும். அப்டேஷன் எக்ஸ்பிரஷன்ல I பிளஸ் பிளஸ்னா என்ன அர்த்தம், ஐல இருக்கிற வேல்யூவோட ஒன்று ஆட் பண்ணிக்கும். இப்போ ஐயோட வேல்யூ என்ன ஆகும், 1 ஆகும். இப்போ ஐ இருக்கிற இடத்துல என்ன, இது முடிச்சோடனே எங்க போகும், டெஸ்ட் எக்ஸ்பிரஷனுக்கு போகும். அப்டேஷன் எக்ஸ்பிரஷன் முடிச்சோடனே டெஸ்ட் எக்ஸ்பிரஷனுக்கு போகும். இங்க என்ன ஆகும், ஐயோட வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணும். இப்போ ஐயோட வேல்யூ என்னவா மாறிடுச்சுங்க, 1ன்னு மாறிடுச்சு. இப்போ 1 less than 10 ட்ரூனா திரும்ப இங்க வரும். திரும்ப என்ன ஆகும், சி அவுட்ல இருக்கிற வேல்யூ ஆஃப் I கோலன் அப்படிங்கிறது டிஸ்பிளே ஆகும். கொட்டேஷன்ல கொடுத்தனால வேல்யூ ஆஃப் I கோலன். இப்போ ஐல என்ன வேல்யூ இருக்குதுங்க, 1. எண்ட் லைன் பார்த்தோம்னா கர்சர் நெக்ஸ்ட் லைனுக்கு வந்துடும். அடுத்தது திரும்ப அப்டேஷன் எக்ஸ்பிரஷன் போகும். I பிளஸ் போது ஏற்கனவே இருக்கிற வேல்யூவோட 1 ஆட் ஆகும். இப்போ ஐயோட வேல்யூ என்ன ஆச்சுங்க, 2. இப்போ I இருக்கிற இடத்துல என்ன வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணும், 2. ஏன்னா ஐயோட வேல்யூ மாறிடுச்சு இல்லைங்களா. 2 less than 10. இப்போ ட்ரூ திரும்ப வரும். திரும்ப வேல்யூ ஆஃப் I கோலன். இப்போ ஐல என்ன வேல்யூ இருக்குங்க, 2. எண்ட் லைன் பார்த்தோம்னா அடுத்த லைன் வரும். ஸோ அடுத்தது I வந்து 3 ஆகும். 3 less than 10. திரும்ப இங்க வரும். வேல்யூ ஆஃப் I 3 வரும். அடுத்தது I 4 ஆகும். வேல்யூ ஆஃப் I என்ன வரும், 4 வரும். அடுத்தது வேல்யூ ஆஃப் I 5 ஆகும். 5 less than 10 ட்ரூ. அதனால வேல்யூ ஆஃப் I வந்து 5 பிரிண்ட் ஆகும். அடுத்தது I வந்து 6 ஆகும். 6 less than 10. அப்போ திரும்ப ட்ரூங்கிறதுனால வேல்யூ ஆஃப் சி அவுட்ல இருக்கிற பாடி ஆஃப் லூப்ல இருக்கிறத எக்ஸிக்யூட் ஆகும். 6. எண்ட் லைன் போது அடுத்த லைனுக்கு வரும். அடுத்தது திரும்ப அப்டேஷன் I வந்து 7 ஆகும். 7 less than 10. அப்போ பாடி ஆஃப் த லூப் எக்ஸிக்யூட் ஆகும். வேல்யூ ஆஃப் I 7 வரும். அடுத்தது I வந்து 8 ஆகும். 8 less than 10. அப்போ வேல்யூ ஆஃப் I வந்து 8 பிரிண்ட் ஆகும். சாரி
I 8 print ஆகும். அடுத்தது வேல்யூ 9, ஐயோட வேல்யூ 9 ஆகும். 9 less than 10ங்கிறதுனால ட்ரூங்கிறதுனால திரும்ப பாடி ஆஃப் த லூப் எக்ஸிக்யூட் ஆகும். வேல்யூ ஆஃப் I கோலன் 9 பிரிண்ட் ஆகும். அடுத்தது ஐயோட வேல்யூ 10 ஆகும். இப்போ 10 ஆகும்போது ஐயோட வேல்யூ கடைசியில் 10, 9க்கு அப்புறம் 10 ஆகுமா அங்கே அப்டேஷனில் 10 ஆகும்போது இங்கே செக் பண்ணும். ஐயோட வேல்யூ 10 லெஸ் தென் 10 ஆஃப் ஃபால்ஸ். ஃபால்ஸுங்கும் போது எங்கே வருங்க, ரிட்டர்ன் 0க்கு வந்துடும். அப்போ ஏன் ரிட்டர்ன் 0, இன்ட் மெயின் ஆஃப் கொடுத்தனால இந்த இடத்துல ரிட்டர்ன் 0 கொடுக்கணும். ஸோ இதோட ப்ரோக்ராம் எண்ட் ஆகிடும். ஸோ இதுதான் அவுட்புட்.